ஆஸ்ட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாம் சென்று தரிசிக்க இருக்கும் திருக்கோயில் சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை கேளம்பாக்கம் செல்லும் வழியில் உள்ள ரத்தினமங்கலத்தில் வீட்டிருக்கும் லக்ஷ்மி குபேரர் ஆலயத்தை தான். வாருங்கள், அந்த ஆலயத்தில் நடைபெற்ற பூஜைகளையும் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனைகளும், அதைத் தொடர்ந்து லக்ஷ்மி குபேரரை எப்படி வழிபட வேண்டும் என்று அங்கு வரும் பக்தர்கள் அமர்ந்து வழிபடும் முறைகளையும் மற்றும் திருக்கோயிலில் நடைபெற்ற பல பூஜைகளின் தொகுப்பையும் பார்த்து வாழ்வில் செல்வ சம்பத்துகளுடன் கோடீஸ்வரராக வலம் வருவோம். வாழ பிறந்தவனுக்கு வடக்கு என்பது பழமொழி. குபேரன் இருக்கும் திசையும் வடக்கு தான். ஒருவர் வாழ்வில் கோடீஸ்வரர் ஆக வேண்டும் என்றால் குபேரன் அருள் இல்லாமல் எதுவும் நடைபெறாது. அந்த வகையில் இந்த திருக்கோயில் இருக்கும் அமைப்பும் வடக்கு திசை நோக்கிதான் உள்ளது. நிறைய கோயில்களில் சென்று பார்த்திருப்போம். அஷ்டலட்சுமிகளின் உருவப்படங்கள் வரையப்பட்டிருக்கும். ஆனால் இந்த திருக்கோயிலில்தான் ஷோடச மகாலட்சுமி என்று 16 விதமான சௌபாக்கியங்களையும் தரும், சகல சம்பத்துகளையும் தரும் லட்சுமிகளின் உருவப்படங்களை கோயிலின் உள் வாயில் நுழைந்தவுடனேயே சுற்று சுவர்களில் வரைந்து வைத்துள்ளனர். அதைத் தொடர்ந்து 16 விதமான ஷோடச கணபதிகளை பிரதிஷ்டை செய்துள்ளனர். அவருக்கு நடைபெற்ற அர்ச்சனை மற்றும் அவற்றின் தொகுப்பை இப்போது நாம் தரிசிக்கலாம். ஷோடச கணபதியை வழிபட்டவுடன் நவ கிரகங்களுக்கு சிறப்பு அர்ச்சனையும் அதைத் தொடர்ந்து ஆரத்திகளும் சமர்ப்பிக்கப்பட்டன. இங்கு ஒரு விசேஷம் என்னவென்றால், இங்கிருக்கும் நவகிரக மூர்த்திகள் தம் துணைவியுடன் இங்கு வீற்றிருக்கின்றனர். நவ கிரகங்களின் அர்ச்சனை முடிந்தவுடன் தொடர்ந்து நாம் பார்த்தோமானால் கோபூஜை நடைபெற்று கொண்டிருந்தது. கோவிற்கு லக்ஷ்மி வீட்டிற்கும் மஞ்சளால் அபிஷேகம் செய்து அந்த காட்சியை நாம் இப்போது பார்ப்போம். இந்த பசு பாருங்கள், தன் கன்றுடன் அழகாக பூஜை செய்யும் போது ஆசீர்வாதம் தருவது போல காட்சி கொடுக்கிறது.
வாருங்கள் கோயிலின் பிற தெய்வ மூர்த்தங்களை தரிசிப்போம். இங்கு பிரம்மா சரஸ்வதியுடன் வீற்றிருந்து வரும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். முக்கியமாக இந்த திருக்கோயிலில் ஒரு சிறப்பு, பிரம்மா சரஸ்வதி இருவரும் வீற்றிருப்பதால் இங்கு வரும் மாணவ செல்வங்களுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்து அவர்களுக்கு பேனா மற்றும் நோட்டு புத்தகங்களை பிரம்மாவின் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து மாணவர்களுக்கு தருகின்றனர். இதன் மூலம் மாணவர்கள் கல்வி செல்வத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று அருள் புரிகின்றனர். பிரம்மா சரஸ்வதியை வழிபட்டு வந்தோமானால் ஸ்ரீ சொர்ணகௌரி மற்றும் ஸ்ரீ அதிர்ஷ்ட தேவியின் சன்னதிகள் உள்ளன. செல்வத்தை குறிக்கும் குறியீடு தங்கம். அதுபோன்று வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது ஒவ்வொருவருக்கும் முக்கியம். அதிர்ஷ்ட தேவியின் கண் பட்டுவிட்டால் எவ்வளவு துன்பம் துயரில் இருந்தாலும் மிகப்பெரிய கோடீஸ்வரராக வாய்ப்பு கிட்டும். அந்த வகையில் இந்த திருக்கோயிலில் சொர்ணகௌரி சிலையும் அதிர்ஷ்ட தேவி சிலையும் நிறுவி அவர்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வரும் பக்தர்களுக்கு பிரசாதங்களை தருகின்றனர். அவர்களின் அருள் பரிபூரணமாக கிட்ட வரும் பக்தர்கள் அமர்ந்து பிரார்த்தித்து வழிபடுகின்றனர். இந்திரலோக தேவகனிகளாக ரம்பை ஊர்வசியை தெரியும். அதில் ஸ்ரீ ரம்பை தேவி அவர்கள் குபேரரின் மருமகள் என்று எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது. அந்த வகையில் குபேரரின் மகனான நலகூபரின் துணைவி ஸ்ரீ ரம்பா தேவி, அவருக்கு இங்கு சிலை வைத்துள்ளனர். அவரை தரிசிப்போம். இத்திருக்கோயிலில் மேலும் செல்வ சம்பத்துகள் வருபவர்களுக்கு கிட்ட வேண்டும் என்று சிரிக்கும் புத்தர் சிலையை நிறுவி அதனை சுற்றி ஒரு நீரோடை போல் அமைத்து அவற்றில் வாஸ்து மீன்களையும் ஆமைகளையும் நீந்தும்படி அமைத்துள்ளனர். சீன முறைப்படி வாஸ்து மீன்கள் மற்றும் ஆமைகள் செல்வத்துக்கு அதிபதியாக விளங்குபவை என்பதால் அதை வணங்கும் போது பக்தர்களாகிய நமக்கும் செல்வம் கிட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறுவியுள்ளனர். இத்திருக்கோயிலில் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி மற்றும் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை மூர்த்தங்களை நிறுவி அவர்களுக்கு அர்ச்சனைகள் நடைபெறுகின்றன. அந்த காட்சியை தான் இப்போது காண்கிறோம். இதை ஒரு சிறிய ஒரு கதையாக பார்த்தோமானால், ஸ்ரீ வெங்கடாச்சலபதி ஸ்ரீனிவாசனாக இருந்து பத்மாவதி தாயாரை திருமணம் புரிய ஸ்ரீ குபேரனிடம் கடன் பெற்றார். அந்த கடன் இன்று வரை அடையவில்லை என்று அந்த கடனுக்கு வட்டியாக தான் இப்போது வரை வரும் செல்வங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது ஐதீகம். அந்த வகையில் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியை இங்கு நாம் கண்டு அவருடைய அருளையும் பெறுவது சிறப்பு. இங்கிருக்கும் சுக பிரம்ம ரிஷியின் சிலாரூபத்தை பார்ப்போம். ஸ்ரீனிவாசன் பத்மாவதி தெய்வீக திருமணத்திற்கு முன்னின்று நடத்தியவர் சுகபிரம்ம ரிஷி. மேலும் திருமணத்திற்கு கடன் வாங்க குபேரனிடம் ஜாமீன் கொடுத்தவர் சுகபிரம்ம ரிஷி ஆவார். இத்திருப்பதியில் ஒரு வாசம் செய்ததாக கூறப்படுவதற்கு இணங்க திரு சுகனூர் என்று அழைக்கப்பட்ட இடமே இப்போது மருவி திருச்சானூர் என்று ஆனதாக கூறுகின்றனர். அந்த வகையில் குபேரன் உடன் தொடர்புடையவர் சுகர் பிரம்மரிஷி. வாருங்கள் தொடர்ந்து ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளின் தொகுப்பை தரிசிப்போம். இந்த திருக்கோயிலில் மிகவும் சிறப்பான விஷயம் என்னவென்றால், இந்தியாவிலேயே லக்ஷ்மி குபேரருக்கு என்ற தனி கோயில் இருப்பது இந்த இடத்தில் மட்டும்தான். அதாவது சென்னை அடுத்த பள்ளிக்கரணையில் கேளம்பாக்கம் செல்லும் வழியில் ரத்தினமங்கலத்தில் இந்த திருக்கோயில், அதாவது லக்ஷ்மி குபேரர் ஆலயம் உள்ளது. வாருங்கள் தொடர்ந்து குபேரரை பற்றி சில தகவல்களை பார்ப்போம். நாம் எந்த கடவுளை சென்று வழிபட்டாலும் இறுதியாக வைக்கும் ஒரு விண்ணப்பம் என்னை குபேரனாக மாற்று என்றுதான். அதுபோல் எந்த கடவுளை அர்ச்சனை செய்தாலும் அங்கிருக்கும் அர்ச்சகர் இறுதியாக கூறும் மந்திரம் ராஜாதிராஜ மகா குபேர ராஜாய நமக என்றுதான் முடிப்பார். அதற்கான அர்த்தம், வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அனைத்து செல்வ சம்பத்துகளையும் தர வேண்டும், அதற்கு குபேரனை பணிப்பாயாக என்று அந்த தெய்வத்திடம் வைக்கும் கோரிக்கை. அந்த வகையில் குபேரரை வழிபடாமல் எந்த தெய்வத்தையும் இறுதியாக வழிபட முடியாது. ஆனால் கொஞ்சம் உற்று சிந்தித்தோமானால் செல்வத்துக்கு அதிபதி லக்ஷ்மி தேவி. ஆனால் அந்த லக்ஷ்மி தேவியால் பணிக்கப்பட்டவரே குபேரன். அவர்தான் செல்வத்தை பகிர்ந்து அளிக்கக்கூடியவர். வற்றாத செல்வ வரம் தரும் அஷ்டதிக் பாலகர்களில் குபேரனும் ஒருவர். ஒரு முறை தன்னுடைய சகல நிதிகளையும் இழந்து கஷ்டப்பட்ட போது அவர் ஈசனிடம் வேண்டி நின்றார்.
ஈசன் அவனுக்காக இறங்கி சகல செல்வ வளங்களையும் அளித்தார். அப்படி ஈசனை குபேரன் பூஜித்த தரிசித்த கோயில்களுக்கு சென்று வந்தோமானால் நமது வறுமை நீங்கி வாழ்வில் செல்வம் பெருகும். அந்த வகையில் வேறு சில கோயில்களும் உள்ளன. அவற்றை பற்றிய சிறு தகவலை இந்த கோயிலை தரிசிக்கும் போது சேர்த்து தருகிறேன். இந்த வரிகளின் மொழியின் பொழுதுதான் ஆதிசங்கர் முன்பாக மகாலட்சுமி தாயார் தோன்றினார். கேரளாவில் காலடி என்ற ஊரில் கிமு 600ஆம் நூற்றாண்டில் ஆதிசங்கரர் சிவகுரு ஆரியாம்பாள் என்ற தம்பதிக்கு மகனாக பிறந்து பின்பு துறவரம் பூண்ட பிறகு அயாசகன் என்ற ஒரு ஏழை பிராமணன் வீட்டிற்கு தானம் வேண்டி செல்லும் பொழுது அந்த வீட்டில் இருக்கும் அந்த பெண்மணி தான் உணவுக்காக வைத்திருந்த ஒரு பழைய நெல்லிக்கனியும் ஆதிசங்கரருக்கு தானமாக வழங்கிவிட்டார். அந்த பெண்மணியின் தான குணத்தை அன்று மகிழ்ந்த ஆதிசங்கரர் அப்பொழுது மகாலட்சுமி தாயார் நோக்கி பாடிய பாடலே கனகதாராசகம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த வரிகளின் முடியும் பொழுது ஆதிசங்கரர் முன்பாக மகாலட்சுமி தாயார் தோன்றி, ஆதிசங்கரரே, பூர்வ ஜென்மத்தில் இந்த பெண்மணி குசேலனின் மனைவியாக சுசிலியாக பிறந்து அதிக செல்வ பலங்கள் பெற்றிருந்தும் யாருக்கும் எந்த தான தர்மங்கள் செய்யவில்லை. அதனால் தான் இந்த ஜென்மத்தில் அவர் மிகவும் கஷ்டப்படுகிறார் என்று கூற, அதற்கு ஆதிசங்கரோ இந்த ஜென்மத்தில் அவர் தான் உணவுக்காக வைத்திருந்த ஒரு பழைய நெல்லிக்கனியும் எனக்கு தானமாக வழங்கிவிட்டார். அதனால் தயவு கூர்ந்தீர்கள் அவர் இல்லத்தில் அருள்மழை இப்படி வேண்டிக் கொள்ள ஆதிசங்கரின் பதிலை கேட்டு மனமகிழ்ந்த மகாலட்சுமி தாயார் அந்த ஏழை பெண்மணியின் வீட்டில் தங்க நெல்லிக்கனி மலையாகவே புரிந்தார். இந்த பதிவை பார்க்கும் நமது ஆஸ்ட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அவர் பகுதியில் எங்கும் அலையாமல் ஏதுவாக குபேரரை தரிசிக்கும் வகையில் இருக்கும் சில திருக்கோயில்களின் தொகுப்பை தொடர்ந்து இந்த பதிவில் தருகின்றேன். உன்னிப்பாக கவனித்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனலட்சுமி ரூபேண சம்சிதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. யா தேவி சர்வபூதேஷு தானியலட்சுமி ரூபேண சம்சிதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. குபேரனை ராவணன் இலங்கையில் இருந்து வெளியேற்றியதை தொடர்ந்து ராவணன் பல இன்னல்களை தம் வாழ்வில் சந்தித்தான். அந்த வகையில் குபேரன் தன் விமானத்தில் பயணிக்கும் போது எங்கு பறந்து சென்றாலும் தங்கம், முத்து ஆகியவற்றை சிந்திக்கொண்டே செல்லும். அந்த வகையில் அந்த விமானம் பேறு பெற்றிருந்தது. விஜயலட்சுமி ரூபேண சம்சிதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. யா தேவி சர்வபூதேஷு வீரலட்சுமி ரூபேண சம்சிதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. குபேரன் வறுமையில் தள்ளாடுவதற்கும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கும் இடைப்பட்ட நேரத்தில் மிக தீவிரமாக ஈசனை நோக்கியோ மகாவிஷ்ணுவை நோக்கியோ தவம் இருந்து பூஜிக்கப்பட்ட திருக்கோயில்கள், அதன் மூர்த்தங்கள் பின்னாளில் கோயிலாக மாறியிருக்கின்றன. குபேரன் எந்த நோக்கத்திற்காக தன்னுடைய தபோபலத்தை, தவசக்தியை வளர்த்தானோ அந்த சக்தியை அதே நோக்கத்துடன் அங்கு வந்து வேண்டும் பக்தர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று தான் வேண்டிய தெய்வங்களுக்கு கோரிக்கை வைக்கின்றான். எனவே அவனால் பூஜிக்கப்பட்ட தலங்கள் பின்னாளில் பக்தர்கள் சென்று வழிபட்டால் வாழ்வில் வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும் என்பது குபேரனின் ஆசை. அந்த வகையில் சில கோயில்களை நாம் இப்போது காண்போம். புருஷன் என்ற சொல் இறைவனை குறிப்பதாகும். உலகின் முதன்மையானவன் என்று பொருள்படும். அதனால் புருஷ சுத்தம் கூறி நாம் பூஜைகள் செய்வது நமக்கு சகல தெய்வங்களின் அருளை எளிதில் பெற்றுக் கொடுக்கும். மதுரையில் உள்ள வைகை ஆற்றின் வடபுறத்தில் அமைந்துள்ள திருவாப்புடையார் திருக்கோயில் திருஞான சம்பந்தரின் தேவார பாடல் பெற்ற திருத்தலமாகும். மீனாட்சி அம்மன் கோயிலின் உப கோயிலாக இத்திருக்கோயில் திகழ்கிறது. சகல செல்வத்திற்கும் அதிபதியாக வேண்டுமென புண்ணிய சேனன் என்பவன் விரும்பினான். அகத்தியரின் பாதம் படர்ந்து எழுந்தான். திருவாப்புடையார் எனும் இத்தல ஈசனை நோக்கி தவம் புரிய சொன்னார் அகத்தியர். அவனின் தவம் பலித்தது. ஆனால் அவன் அகங்காரம் பெருகியது. கண்மண் தெரியாமல் தவறுகளை செய்தான். ஒரு கண்ணை ஈசன் பறித்தார். புண்ணிய சேனன் வருந்தினான். மீண்டும் தவம் செய்து தொழுதான். ஈசனும் அவனை மன்னித்து, இன்றிலிருந்து உன் பெயர் குபேரன், நீ சகல செல்வங்களுக்கும் அதிபதி என்றார். இதுவே குபேரன் உருவான தலமாகும். நாமும் குபேரன் தோன்றிய தலத்திற்கு சென்று திருவாப்புடையார் ஈசனை தரிசித்தால் வாழ்வில் செல்வ வளம் பெறுவோம்.
அடுத்து நாம் பார்க்க இருப்பது நெல்லையில் உள்ள திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் திருக்கோயில். இங்கு குபேரன் 9 வகையான நவநிதிகளுக்கும் எண்ணிலடங்கா பெரும் செல்வத்துக்கும் தலைவனாக தனது அழகாபுரியை ஆண்டான். அவன் சிறந்த சிவபக்தனாக இருந்தான். ஆனாலும் தான் செல்வ பெருவேந்தன் என்ற கர்வத்தோடு அலைந்தான். ஓர் முறை கைலாயத்திற்கு வந்தபோது ஈசன் உமையோடு சிரித்து பேசிக் கொண்டிருந்தார். அதை தன் சித்த விகாரத்தால் உலகாலும் அன்னை என்றும் பாராமல் அழகை ரசித்தான். சட்டென்று சுதாரிப்பதற்குள் ஈசனும் உமையும் அவனின் மனதறிந்தனர். இவனும் வெட்கி தலைகுனிந்தான். ஆனாலும் அவன் கர்வத்தை அழித்து சித்தத்தில் சுத்தம் உண்டாக்க உமையன்னை சினம் கொண்டாள். உன் உருவம் விகாரம் அடைந்து உன்னிடம் உள்ள நவநிதிகளும் உன்னை விட்டு அகல வேண்டும் என்று சபித்தாள். குபேரனை விட்டு நவநிதிகளும் அகன்றன. அவனை விட்டகன்ற நிதிகள் தன்னை வைத்துக் கொள்வார் யாருமின்றி பெருமாளை வேண்டு பொருணை நதி நீராடி பிரார்த்தித்தன. திருமால் நவநிதிகளையும் தன் அருகில் வைத்து பாதுகாப்பு அளித்து அதன் மீது சயனம் கொண்டார். அதனால் அவருக்கு வைத்தமாநிதி பெருமாள் என்னும் திருநாமம் உண்டாயிற்று. வேறொரு புறம் குபேரன் தன் தவறு உணர்ந்து சிவனிடம் தஞ்சம் அடைந்தான். அதாவது அவர் பாதத்தில் விழுந்து வணங்கி அரற்றினான். பார்வதியிடம் மன்னிப்பு கோரினான். நான் உன்னை சபித்தவாறே உன் மேனியின் விகாரம் மறையாது, ஒரு கண்ணும் தெரியாது. ஆனால் நீ இழந்த பெரும் செல்வங்கள் சாரமான நவநிதிகளும் தாமிரபரணி நதியின் தென்கரையில் அமைந்துள்ள தர்மபீஷண கஷேத்திரத்தில் உள்ள இன்றைய திருக்கோளூர் திருமாலிடம் தஞ்சமடைந்து உள்ளன என்று தகவலை மற்றும் கூறினாள் அம்பிகை. தொடர்ந்து அவர்களை வணங்கி குபேரன் திருக்கோளூர் வந்தடைந்தான். வந்தவன் பெருமாளை வணங்கி பெரும் தவம் புரிந்தான், மன்றாடினான். இறுதியாக மனம் இறங்கிய திருமால் குபேரனை மன்னித்து நவநிதிகளையும் தந்து அருளினார். இன்றும் வறுமையில் வாழ்பவர்களுக்கும் செல்வம் இழந்தவர்களுக்கும் இன்னும் செல்வங்கள் பெருகவும் வைத்தமாநிதி பெருமாளை வணங்கி சகல சம்பத்து மிக்க வாழ்க்கையை பெறுகின்றனர். இங்கு தீர்த்தமே குபேர தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. மேலும் இத்திருக்கோயில் 108 வைணவ திருக்கோயில்களில் ஒரு கோயிலாக கோயில் கொண்டுள்ளது. நாம் குபேரர் வழிபட்ட திருக்கோயில்களை தகவல்களை இந்த பதிவில் சொல்லிக் கொண்டு வருகிறோம். அந்த வகையில் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள குபேரலிங்கம் குபேரனால் வழிபட்ட லிங்கம் ஆகும். பௌர்ணமி நாளில் கிரிவலம் வரும்போது இந்த குபேரலிங்கத்தை வழிபட்டால் வாழ்வில் செல்வ வளம் பெருகும். திருச்சி திருவானைக்காவலில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில். இந்த திருக்கோயிலின் கிழக்கு கோபுர வாயிலில் நுழைந்ததும் எதிரே குபேரலிங்க கோயிலை காணலாம். இந்த லிங்கம் மகாலட்சுமியிடமிருந்து குபேரன் தவம் இருந்து பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. தன்னிடம் இருக்கும் சங்க நிதி பதும நிதி நீங்காதிருக்க ஈசனை நோக்கி குபேரன் தவம் இயற்றினான். ஈசனோ உன் நிதிகள் உன்னிடமே நிலைத்திருப்பது என்பது மகாலட்சுமியின் அருளால் தான் உள்ளது என்று சொல்லி மறைந்தார். குபேரன் மகாலட்சுமியை நோக்கி தவம் இயற்றி திருமகளின் திருக்கரத்தால் சுயம்புலிங்கத்தை பெற்று இந்த தலத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டான் என்பது தல வரலாறு. இங்கிருக்கும் குபேரலிங்கத்தை சுக்கிர ஓரையில் அர்ச்சித்து வெண் பட்டாடை சமர்ப்பித்து வழிபட வறுமை நீங்கி செல்வம் பெருகும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள தஞ்சபுரீஸ்வரர் திருக்கோயில் குபேரனின் முக்கியமான தலங்களில் ஒன்று. இத்திருக்கோயில் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ளது. அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யங்களை தரும் குபேரன் இலங்கையில் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தான். ராவணனால் தன் நாடு நகரம் புஷ்பக விமானம் எல்லாம் இழந்து வடதிசை நோக்கி வந்து சசிவனம் என்னும் வன்னிக்காட்டு பகுதிக்கு வந்தான். சுயம்புவாக தோன்றிய அமலேஸ்வரர் என்னும் பெயருடன் திகழ்ந்த தஞ்சபுரீஸ்வரரை வணங்கி தொண்டு செய்து வந்தான். அவன் வழிபாட்டில் மகிழ்ந்த
இறைவன் குபேரனுக்கு உமாதேவியுடன் மேற்கு நோக்கி காட்சி தந்தார். சர்வ லோகங்களும் அவனை வணங்கும் வகையில் செல்வம், சக்தி, நவநிதிகளும் தந்து அருள் புரிந்தார். இதனால் இந்த தலம் சித்தி தரும் தலம் என்று அழைக்கப்படுகிறது. ஈசனிடம் இருந்து வரங்கள் பெற்ற குபேரன் தன் சக்தி வலிமையால் அலகாபுரி என்னும் நகரை உருவாக்கினான். இத்தலத்தில் வழிபடும் அனைவருக்கும் வேண்டும் வரங்கள் தந்து அருளுமாறு சிவபெருமானை வேண்டிக் கொண்டான். அந்த வகையில் இந்த திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு சகல செல்வ சம்பத்துகளும் கிடைக்கும் வகையில் தஞ்சபுரீஸ்வரர் அருள் புரிகிறார். தீபாவளி அன்று நடைபெறும் குபேர பூஜை மிகவும் பிரசித்தி பெற்று இத்திருக்கோயிலில் விளங்குகின்றது. திருச்சி துறையூருக்கு அருகில் உள்ள செட்டிக்குளம். இந்த பகுதியில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன் கடம்ப மரங்கள் நிறைந்து காட்டுப்பகுதியாக இருந்தது. சோழனும் பாண்டியனும் சேர்ந்து கட்டிய திருக்கோயிலாகும். இறைவன் ஏகாம்பரேஸ்வரர் எனவும் இறைவி காமாட்சி அம்மை என்கிற திருப்பெயருடன் அருள்பாலிக்கின்றனர். சுமார் 800 ஆண்டுகள் பழமையான திருக்கோயிலாகும். பொதுவாக ஆலயங்களில் குபேரனின் உருவம் சிற்பமாகவோ சுதை வடிவிலோ அல்லது கல் திருமேனியாகவோ காணப்படுவது வழக்கம். ஆனால் இங்கே கல் தூண்கள், தேவக்கோட்டம், கோபுர முகப்பு என மொத்தம் 12 இடங்களில் குபேரன் சிற்ப வடிவில் காட்சி தருகிறார். அதாவது மேஷம் முதலான 12 ராசிகளுக்கு குபேரர் அருள் வழங்குகிறார். ஒவ்வொரு ராசிக்காரரும் அந்தந்த ராசி குபேரனை வணங்கி தம் வறுமை நீங்கி செல்வம் பெருக அருள் புரிகின்றார். குறிப்பாக இத்திருக்கோயிலில் வேண்டுதல் நிறைவேறியவுடன் குறிப்பிட்ட குபேரனுக்கு குபேர ஹோமம் நடத்துகின்றனர். இந்த 12 குபேரர்கள் தவிர மகா குபேரனின் சிற்பம் ஒன்றும் ஆலய கோபுரத்தின் வடக்கு உட்புற திசையில் உள்ளது. நாகப்பட்டினம் திருவாரூர் செல்லும் வழித்தடத்தில் உள்ள கீவலூர் கிராமம். இந்த திருக்கோயிலை சந்திரகுப்தன் என்னும் வைசியன் தன்னிடமிருந்த சகல செல்வங்களையும் இழந்து மனம் நொந்து திசை தேசம் தெரியாது அலைந்து இறுதியில் ஈசன் அருளால் கேடிலியப்பர் என்னும் திருப்பெயரோடு அருளும் கீவலூர் தலத்தை அடைந்தான். திருக்கோயிலுக்குள் புகுந்து நந்தியம்பெருமானின் பாதங்களில் வீழ்ந்தான். கோயிலை மும்முறை வலம் வந்தான். ஈசன் கருணையால் இத்திருத்தலத்தில் நித்திய வாசம் புரியும் குபேரனை அடையாளம் காட்டினார் சந்திரகுப்தனுக்கு ஈசன். குபேரனை வணங்கியதால் குபேரனுக்கு சந்திரகுப்தனுக்கு உதவும்படி கட்டளையிட்டார் ஈசன். குபேரனும் பெரும் செல்வத்தை வாரி வழங்கினான். தரிசனம் செய்வதும் ஸ்ரீ குபேர பகவானுக்கு பூஜைகள் செய்து பிரசாதம் பெற்றுச் செல்வதும் மிகவும் விசேஷமாகும். உங்களோட கடைசி 2 விரலை மடக்கிக்கோங்க. முதல் 3 விரலை சேர்த்துக்க. 2 கையில 2 தொடமையில வைங்க. இது குபேர முத்திரை. குபேர பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கை நினைத்து ஸ்ரீ குபேர பகவானை குபேர முத்திரையுடன் பிரார்த்தனை செய்து கொள்வது தங்களுடைய கோரிக்கைகளை எழுதி நிறைவேற்றும். உலகம் முழுவதும் தியானத்தில் ஈடுபடும் பக்தர்கள் இந்த முத்திரைகளை அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். இந்த முத்திரைக்கு குபேர முத்திரை என்று பெயர். தங்களுடைய கடைசி விரல் சுண்டு விரல் அடைக்கப்படக்கூடிய தங்களுடைய கடைசி விரலையும் மோதிர விரலையும் உள்ளங்கைகளில் மடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் இந்த 3 விரல்களையும் ஒன்றோடு ஒன்றாக இணைத்து 2 கைகளிலும் முத்திரைகளை பிடித்து உள்ளங்கைகளை வானோக்கி இருக்குமாறு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த முத்திரைகளின் மூலம் குபேர பகவான் சன்னதியிலும் தம்முடைய இல்லம் மற்றும் அலுவலகங்களில் இருக்கும் ஸ்ரீ லட்சுமி குபேர திருவுருவப்படத்திற்கு முன்பாகவும் தினசரி காலை 15 நிமிடம் குபேர முத்திரையுடன் பிரார்த்தனை செய்து கொள்வது தங்களுடைய கோரிக்கைகளை எழுதி நிறைவேற்றும். முத்திரைகளின் தத்துவம் பஞ்சபூத தத்துவங்கள் ஆகும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று அழைக்கப்படக்கூடிய பஞ்சபூத தத்துவங்களை முத்திரைகளின் தத்துவங்களாகும். அதனால் முத்திரைகளின் மூலம் நாம் பிரார்த்தனை செய்து கொள்வது தங்களுடைய கோரிக்கைகளை எழுதி நிறைவேற்றும். நிலம் மற்றும் நீரின் சக்தி கீழே அழுத்தப்படுகின்றது. நெருப்பு, காற்று, ஆகாயம் போன்ற 3 சக்திகளும் மேலே எழுப்பப்படுகின்றன. அதனால் குபேர முத்திரையுடன் தாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்வது தங்களுடைய கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றும். தற்பொழுது நாம் லட்சுமி குபேர முக்கிய மூல மந்திரமான ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் லட்சுமி குபேராய நமக என்ற மந்திரத்தை 33 முறை உச்சரிக்க இருக்கின்றோம். குபேர பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்களும் குபேர முத்திரையுடன் அந்த மந்திரங்களை 33 முறை தொடர்ந்து உச்சரித்து வரலாம். ஸ்ரீமணு மந்திரம் நமக்கு மகாலட்சுமி தாயினரை எளிதில் பெற்றுக் கொடுக்கும். கிரீமணு மந்திரம் நமக்கு தெய்வருடைய பெற்றுக் கொடுக்கும். கிளீமணு மந்திரம் நமக்கு வேண்டியவற்றை பெற்றுக் கொடுத்து வேண்டாதவற்றை நம்மிடம் வந்து விலக்கி வைக்கும்.
ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் லக்ஷ்மிபிராய நமக. 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 விஷ்ணுவத்சலச்சிதாயை நமக. ஓம் விஷ்ணுபத்னி நமக. ஓம் பிரசன்னாட்சி நமக. ஓம் நாராயண சமாச்சிதாயை நமக. ஓம் தாரித்ரிய துவம்சின்யே நமக. ஓம் தேவியே நமக. ஓம் சர்வபத்ர நிவாரிண்யே நமக. ஓம் நவதுர்காயை நமக. ஓம் மகாகாளியே நமக. ஓம் பிரம்மா விஷ்ணு சிவாத்மிகாயை நமக. ஓம் திரிகாலஞான சம்பன்னாயை நமக. ஓம் புவனேஸ்வரியே நமக. नमस्ते महामाये श्रीपीठे सुरपूजिते शंखचक्र गदागस्ते महालक्ष्मी नमोस्तुते नमस्ते गरुडारूढे डोलासुरभयङ्करि सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करि सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोस्तुते सिद्धिबुद्धिप्रदे देवी बुद्धिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ति सदा देवी महालक्ष्मी नमोस्तुते आद्यन्तरे देवी आदिशक्ति महेश्वरी योग जय योग संभूते महालक्ष्मी नमोस्तुते सूक्ष्म महारुद्रे महाशक्ति महोदरी महाभावहरे देवी महालक्ष्मी नमोस्तुते पद्मासनस्थिते देवी परब्रह्म स्वरूपिणी परमेशी जगन्मातः महालक्ष्मी नमोस्तुते श्वेतांबरहरे देवी नानालंकार पूजिते जगत्स्थिते जगन्मातः महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी अष्टकं स्तोत्रं यप्पडे भक्तिमानः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा एककालं पडे नित्यं महाभाव विनाशनं त्रिकालं यप्पडे नित्यं धनधान्यसमृद्धः त्रिकालं यप्पडे नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मीर्भवे नित्यं प्रसन्नवरदा शुभा योपां पुष्पं वेद पुष्पवान् गजावान् भस्मान् भवति चन्द्रमा वापां पुष्पो पुष्पवान् गजावान् भस्मान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् சாமரம் வீசுதல். நடனம் ஆடுதல். வாத்தியம் இசைத்தல். ஊஞ்சலில் ஏற்றுதல். குதிரையில் ஏற்றுதல். யானையில் ஏற்றுதல். ரதத்தில் ஏற்றுதல். விசிறியால் வீசுதல். வேதம் சொல்லுதல். சகனாவதத்து. கீதம் இசைத்தல். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தனவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலா அபிராமி கடைக்கண்களே.